ஹாய்! என்னடா பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு மேக்கப் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா மறுபடியும் ஒரு மேக்கப் வீடியோவான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. பாப்பா வேறு ஸ்கூல், தம்பி வேறு ஸ்கூலு. இதுவும் சில்ட்ரன்ஸ் டேக்காக தான் வச்சுருந்தாங்க. இது வந்து பழனியில் லயன்ஸ் கிளப்லேருந்து இந்த மாறுவேட போட்டி வந்து வச்சுருந்தாங்க. நார்மலாக எல்லா மேக்கப் மாதிரியும் இருக்க வேணாம் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் வந்து கருமாரியம்மன் செலக்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் நினச்ச மாதிரி அங்கே வேறு யாரும் இந்த மாதிரி போட்டுட்டு வரல. அம்மன் வேடம் போட்டிருந்தாங்க, பட் பிளாக்காக யாரும் போட்டுட்டு வரல. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேன் கேக் பிளாக்குன்னு சொல்லி விற்கிறாங்கங்க, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கன்னத்தில் வந்து ஒயிட் வச்சு ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஒயிட் பவுட்ரு ஒன்று ஹைலைட்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா கன்னத்தில் பட்டோன்னே பிங்க் கலராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ ஷேடோ வந்து ரெட் கலர் யூஸ் பண்ண நல்லா டார்க் ரெட்டு போட்டிருந்தேன். அப்போ தான் பிளாக்குக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த கலர் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஷேடோ பேலட்டில் வந்து ஒயிட் இருந்துச்சு. சரி, அதை வச்சு கொஞ்சம் ஐப்ரோவை ஹைலைட் பண்ணி விடுவோம். ஏன்னா ஐப்ரோ ஃபுல்லாக பிளாக்குன்றனால ஐப்ரோ சரியாக தெரியாத மாதிரி இருந்தனால ஒயிட் கலர் வச்சு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி விட்டுருந்தேன். சரி, நம்ம போட்டது பிங்க் ஆகிடுச்சேங்கிறக்காக சரின்ட்டு லைட்டாக எடுத்து மறுபடியும் அந்த ஒயிட் எடுத்து கன்னத்துலலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டேன். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாமே இதாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். பட் போக போக மேக்கப் ஃபினிஷ் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, நீங்கள் கற்றுருக்கீங்களா மேக்கப் அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி. அதனால் நான் ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்து நானாக செல்ஃபாக கற்றுக்கிட்ட விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சதை எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சரி விக்கு செட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நகையை போட்டு விட்டுறலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து நகையை போட்டு விட்டுட்டேன். இது எல்லாமே நான் வாடகைக்கு தாங்க எடுத்திருந்தேன். ட்ரெஸ்ஸு, நகை எல்லாமே வாடகைக்கு தான் எடுத்திருந்தேன். அம்மன் அலங்காரம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஹெவியாக போட்டால் நல்லா இருக்குங்கிறக்காக தான் பெருசாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். விக்கு வந்து லாஸ்ட் டைம் தம்பியோட மேக்கப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வச்சுருப்பேன். ஏன்னா அவனுக்கு முடி கிடையாது, அதனால நான் அப்படியே செட் பண்ணியிருப்பேன். அது அப்படியே விக்கு வச்ச மாதிரியே தெரிஞ்சுது. அந்த வீடியோ பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. வேலு நாச்சியார் மேக்கப் போட்டிருந்தோம். இந்த டைம் வந்து சரி பாப்பாவோட ஹேர்லே பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக விக்கு கொஞ்சம் தள்ளி பின்னாடி செட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஹேர் பின் வச்சு விழுகாத மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்புறம் அவளோட ஹோன் ஹேரை எடுத்து ஃபுல்லாக குட்டி குட்டியாக எடுத்து குஷி கிளிப் வச்சு குத்திட்டேன். அப்போ பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஹேர் மாதிரி தான் இருக்கும், விக்கு வச்ச மாதிரி இருக்காது அப்படிங்கிறத யோசிச்சுருந்தேன். அதை தான் நான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. நிறையா வீடியோஸில் குழந்தைகளுக்கு பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்க இந்த பாய் கெட்டப்லேருந்து கேர்ள் கெட்டப்புக்கு மாறப்போ விக்கு வைக்கிறத மட்டும் காமிக்க மாட்டேங்கிறாங்கங்க. நானும் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். சரி, அதனால் நம்ம இதை போட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் இதை வந்து தெளிவாகவே சொல்லி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அம்மன் அலங்காரம் அப்படிங்கிறப்ப மேலே கிரீடம் வைக்கிறனால பெருசாக தெரியாது. அதர் மேக்கப்புக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் சரி லிப்ஸ்டிக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்பு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரெட்டு லிப்ஸ்டிக் போட்டேன். அப்போ தான் அது எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறக்காக. அப்புறம் சரி ட்ரெஸ்ஸுலலாம் ஆகக்கூடாதுன்னு தான் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அதுக்கப்புறம் கைக்கெல்லாம் அடித்தோம். கை கால் எல்லாம் ஃபுல்லாக அடித்து விட்டுட்டோம். இந்த மேக்கப் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது மேக்கப் வேணும் பண்ணி காமிங்கன்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அம்மன்னா நெத்தியில் குங்குமம் நிறையா வச்சுருப்பாங்க அப்படிங்கிறக்காக லிப்ஸ்டிக்கவே எடுத்து லைட்டாக மேலே உச்சியிலேருந்து போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கம்மலை போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு கம்மல் போட்டு விடவும் அந்த கம்மல் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. காது இப்போ தான் குத்துனோம் பாப்பாவுக்கு. அதனால் அவளுக்கு கவரிங்லாம் பெருசாக சேர்றதில்ல. அது போடவும் உடனே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு மேக்கப் அழிஞ்சிருமேன்னு நினைக்கிறதா இல்லை அது ஃபுல்லாக கண்ணில் தண்ணி வருதேன்னு நினைக்கிறதான்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் பட்டை போடுறக்கு அவங்க அப்பா வந்து ஆர்டிஸ்ட்டு தான். சரி அவரே கரெக்டாக ஃபினிஷிங்காக போடுவாருங்கிறக்காக அவரை போட சொல்லிவிட்டு நான் கைக்கு வந்து அந்த கலரு சாயம் வந்து வைப்போம்ல மருதாணியாட்டை அதை வச்சு விட்டுட்ருந்தேன். அப்புறம் அவர் ஃபுல்லாக வச்சு முடித்தோன்னே ஃபைனல் லுக்கு இது தான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பா காம்படிஷனில் கலந்துக்கிட்ட வீடியோவை இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். லிட்டில் ஃப்ளவர் பிரைமரி ஸ்கூல். என்ன நேசம் போடுறீங்க? பராசக்தி. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.